ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரன வசர ஹன பவர்க முருகா முருகா தேவகுரு பிரகஸ்பதி, தேவேந்திரா, இங்கு நிகழ்வது யாது? எதற்காக நீங்கள் சிவபுத்திரன் தோன்றுவதற்கு முன்னதாகவே அவனை வாழ்த்தி கோஷமிடுகிறீர்கள்? சிவபுத்திரன் அவதாரம் நிகழ்ந்து விட்டது தாயே. என்ன கூறுகிறீர்கள் பிரகஸ்பதி? அது எவ்வாறு சாத்தியம்? சற்று நேரத்திற்கு முன்னால் பற்றி படர்ந்த தீச்சுடரின் வேகத்தை நீங்களும் உணர்ந்திருப்பீர்களே. ஆமாம், அந்த தீஜ்வாலையின் ஆவேசம் தாங்க முடியாமல், அது என்னவென்று விளங்காமல் நானும் திகைத்தேன். ஆனால் அது ஒரு சில நொடிகளில் அடங்கிவிட்டதே. அவ்வாறு அவை அடங்கியது பரமேஸ்வரரின் திருக்கரங்களால் தான் தாயே. கண்ணிலிருந்து புறப்பட்டு விண்ணில் படர்ந்த தீப்பொறிகள் மீண்டும் அவரின் கரங்களில் தஞ்சமடைந்தன. அதையே ஈசன் அக்னி தேவனிடம் ஒப்படைத்துள்ளார். வாயுதேவனும் உடன் சென்றுள்ளார். அந்த தீப்பொறிகளே சிவபுத்திரனாக உருவெடுக்கும் என்று ஈசன் அருள் பாலித்துள்ளார். தேவகுருவே, தேவர்களே, இவ்வாறு நிகழப் போகிறதென்று அனைவரும் அறிந்திருக்கின்றீர்கள். ஆனால் அனைவரும் இணைந்து அதை மறைத்து விட்டீர்கள். அனைத்து விவரங்களை அறிந்த பின்னரும் நான் தொட்டில் கட்டும் வேளை அலைமகளும் கலைமகளும் என் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது போல் பாவனை செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் அனைத்தும் தெரிந்திருக்கிறது, என்னை தவிர அல்லவா? இது எனக்கு நேர்ந்த மாபெரும் அவமானம் என்பதை தாங்கள் யாரும் உணரவில்லையா? அசுரவேந்தே, நம் ஒற்றனிடமிருந்து ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. சீக்கிரம் சொல். சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து சிவபுத்திரன் தோன்ற தீச்சுடர்களை உற்பத்தி செய்துள்ளாராம். அதை அக்னி தேவன் மற்றும் வாயுதேவனிடம் கொடுத்து அனுப்பியுள்ளாராம். அண்ணா, சுக்கிராச்சாரியார் கூறியது உண்மையாகிவிட்டது. ஈசனை நாம் வேண்டிக் கொண்டது பலனளிக்காமல் போய்விட்டது. இனியும் நாம் தாமதிக்க கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? உத்தரவு தாருங்கள் அண்ணா. அந்த தீப்பொறிகள் உருவாவதற்கு முன்னரே அவற்றை அடையாளம் இல்லாமல் அழித்து விடுகிறேன். அப்படி சொல் தாரகா, இப்பொழுதே புறப்படு. மன்னா, சின்னஞ்சிறு பாலகனை, அதிலும் உருவமே பெறாத அற்ப தீப்பொறிகளை அணைப்பதற்கு தாங்கள் செல்ல வேண்டுமா? இந்த உருத்திரன் போதாதா? உத்தரவு தாருங்கள், அக்காரியத்தை நானே முடித்து வருகிறேன். அலே உருத்திரா! அண்ணா, இப்போதே குறுக்கிட்டு இப்பணி ஆற்ற வேண்டுமா? வெறும் தீப்பொறிகளைக் கண்டு அசுரகுலம் அஞ்ச வேண்டியது அவசியமா? அக்னி தேவன் அதை எங்கு கொண்டு செல்கிறான், அவை என்னவாயிற்று என்று பார்க்கலாமே. உலகிலேயே கிள்ளி எறிய வேண்டியதை வளர விட்டு வெட்டி எறிய வேண்டிய கட்டாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமா? தாமதிக்க நேரமில்லை. உருத்திரா, உடனே புறப்படு.
வேண்டாம் தாயே, வேண்டாம். தங்கள் முகத்தில் தோன்றும் ஆவேசத்தை கண்டால் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எது நிகழ்ந்ததோ அது உலக நன்மைக்காகவே நிகழ்ந்ததென்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் எனக்கென்ன நன்மை? தாயாக தகுதியற்றவள் என ஈசனே என்னை புறக்கணிக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே. இதற்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தானே. அனைவரும் இணைந்து ஏதோ ரகசியத்தை மறைத்து வைத்து எனக்கு இத்தகைய தீராத களங்கத்தை ஏற்படுத்தி விட்டீர்களே. இல்லை தாயே, இல்லை. அப்படி எதுவும் நாங்கள் நினைக்கவில்லை. இதில் எங்கள் குற்றம் ஏதும் இல்லை தாயே. நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அனைவரும் இணைந்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள். ஜெகன்மாதா என்று நீங்கள் போற்றும் உங்கள் தாய்க்கு ஒரு உயிர் தோன்றுவதற்கு ஆதாரமாய் இருக்க வேண்டிய எனக்கு அநீதி இழைத்து விட்டீர்கள். நான் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாமல் செய்து விட்டீர்கள். இதை என்னால் மன்னிக்கவே முடியாது. அதற்கான விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அவ்வாறு கூறாதீர்கள் தாயே. அதை ஆற்றாமல் என்னுடைய ஆத்திரம் அடங்காது. அனைத்து தேவர்களுக்கும் நான் சாபமிடுகிறேன். உங்களில் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகட்டும். உங்கள் பத்தினிகள் உங்கள் மூலம் கர்ப்பமடையாமல் போகட்டும். அத்தனை தேவர்களும் புத்திர பாக்கியம் இல்லாமல் வாழட்டும். ஏதோ ஒரு சக்தி பறிபோனது போல் தோன்றுகிறதே. இல்லை, ஏதோ ஒரு உணர்வு யாரோ நம்மை சாபமிட்டது போல் தோன்றுகிறது. அது எதுவாயினும் என்ன, நாம் நம் பணியை தொடர்வோம். தாயே, இது என்ன விபரீதம்? யாரோ செய்த தவறுக்கு தாங்கள் எங்களை தண்டிக்கலாமா? லோக மாதாவான தாங்களே எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று சாபமிடலாமா? வேண்டாம் தாயே, வேண்டாம். முடியாது. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். அதை மாற்றுவது எனும் பேச்சிற்கே இடமில்லை. தாய், தாங்கள் யார்? அருளே வடிவமான அம்பிகை அல்லவா? விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் தோன்றும் எண்ணற்ற உயிர்களுக்கு அன்னை அல்லவா? தாங்கள் அன்னையாக வேண்டிய இப்பெண்களை இவ்வாறு சபிக்கலாமா? சகோதரி, உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இந்த மாற்றம்? யார் மீது கொண்ட கோபத்தை யார் மீது செலுத்துகிறாய்? அவர்கள் யார்? உன்னுடைய பிரதிபிம்பம் தானே. உன்னில் ஒரு பகுதி அவர்கள். உன் கோபத்தை குறைத்துவிடு, சாபத்தை மாற்றிவிடு. போதும். என்னை இழிவுபடுத்த வேண்டும் என்று செயல்கள் ஆற்றும் என் கணவரின் மைத்துனர் அல்லவா தாங்கள்? பிறகு நீங்கள் எவ்வாறு பேசுவீர்கள்? உங்களில் யாருக்குமே இந்த அம்பிகைக்கு நேர்ந்திருக்கும் அவமானத்தை பற்றிய அக்கறை இல்லை. அதனால்தான் தாங்கள் இவ்வாறு பேசுகிறீர்கள்.
என்னை பற்றி கவலை கொள்ளாத உங்கள் அனைவரிடமும் உரையாடுவதற்கு நான் தயாராக இல்லை. என் அருமை பார்வதி, அமைதி கொள். தாங்கள் வேகமாக ஓடிய போது சிதறிய நவமணிகளிலிருந்து தோன்றியவர்கள் நாங்கள். ஆனால் தோன்றிய உடனேயே நீங்கள் அனைவரும் கர்ப்பவதிகளானது எப்படி? ஈசனின் பார்வைப்பட்டு நாங்கள் இந்நிலையை அடைந்தோம் தாயே. சதி, நான் கர்ப்பவதியாக முடியாத நிலையில் என் கால் சிலம்பிலிருந்து தோன்றிய நவசக்திகளுக்கு அவர் கர்ப்பதானம் செய்தாரா? நீங்கள் 9 பேரும் எனக்கு மாறாக நடந்து கொண்டதால் இந்த கர்ப்பத்துடனேயே வாழ வேண்டும் என்று உங்களை சபிக்கின்றேன். பார்வதி, நம் புத்திரன் என் மூலம் தோன்றியதற்கு நானே பொறுப்பேற்க வேண்டும். இன்பமோ துன்பமோ, நன்மையோ தீமையோ, நீ என்னைத்தான் கேட்க வேண்டும். உனக்கு இவ்வாறு ஒரு நிலையை ஏற்படுத்தி உன் மனதை புண்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. இருப்பினும் அவ்வாறு நிகழ்ந்ததற்கான காரணத்தை உணரும் நிலையில் நீ இல்லை. இதற்கு நீ சாபம் அளிக்க வேண்டும் என்றால் அதை நீ எனக்கே வழங்க வேண்டும். வழங்கி இருப்பேன். நிச்சயம் வழங்கி இருப்பேன். நீங்கள் எனது சுவாமியாக இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய அநீதியை எனக்கு இழைக்க தங்களுக்கு எவ்வாறு மனம் வந்தது? உங்கள் மீது நான் கொண்டிருக்கும் பக்தியில் ஏதேனும் குறை கண்டீர்களா? எனக்குரிய கௌரவத்தை அளித்து காப்பாற்ற வேண்டியது உங்களின் கடமை அல்லவா? என்னை ரட்சிக்க வேண்டியவர் தாங்கள் அல்லவா? நீ கூறுவது உண்மையே. ஆனால் என்று எதையும் கூறாதீர்கள். தனக்கொரு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை உணர்ந்து தந்தையிடம் அதை ஏந்தி காட்டுகின்றவள் தாய் அல்லவா? ஆனால் எனக்கொரு குழந்தை பிறந்திருப்பதை பற்றி
மற்றவர்கள் மூலம் நான் அறிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதே. இதற்கு யார் காரணம்? நானே அறியாமல் எனக்கு ஒரு குழந்தை என்றால் அக்குழந்தைக்கு தாய் என்று கூறுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கும்? தேவி, நாம் இருவரும் ஆதி புருஷனும் ஆதி சக்தியும் என்பதை நீ மறந்து விட்டாயா? அர்த்தநாரியாக நீ என் மேனியில் சமபாகம் கொண்டிருக்கும் போது ஒரு புத்திரன் என்னிடமிருந்து தோன்றினாலும் உன்னிடமிருந்து அவன் தோன்றியதாகத்தானே பொருள். எனது இடது பாகத்தில் நீ சமமாக இணைந்திருக்கும் வேளையில் என் நெற்றிக் கண்ணில் சரிபாதி உனக்குரியதல்லவா? அதிலிருந்து நம் பிள்ளை தோன்ற தீச்சுடர்கள் வந்ததென்றால் அதில் உன்னுடைய பங்கும் உள்ளதல்லவா? வாயுதேவா, வாயுதேவா. என்ன அக்னிதேவா? இத்தீச்சுடர் வெப்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. அதனால் நீ சற்று நேரம் இதை ஏந்திக் கொள்வாயா? என்ன, நானா? ஈசன் உன்னிடம் கூறியதும் அதுதானே? சொன்னார். ஆனால் என்ன ஆனால்? அக்னியாலேயே தாங்க முடியாத தீப்பிழம்பை நான் எவ்வாறு தாங்குவேன்? அதை தாங்கும் சக்தியை அருள்வேன் என பரமனே கூறினாரே. அவரது வாக்கின் மீது சந்தேகமா? இல்லை இல்லை, அதை கொடு, பெற்றுக்கொள்கிறேன். என்ன? அதோ வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் யாரென்று தெரிகிறதா? அசுரப்படை. இப்போது நாம் என்ன செய்வது? தீச்சுடர்கள் வாயுதேவனிடம் இருக்கும் போது ஏன் கலங்குகிறாய் அக்னி? சண்டமாருத காற்று சுழன்றடித்தால் எவர் எங்கிருக்கிறார்கள் என்பதை யார் அறிவார்கள்? நீயும் அந்த காற்றோடு கலந்துவிடு. உருத்திரன் தலைமையில் சென்ற நமது அசுரப்படை இன்னும் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன் அங்கிருந்து தகவல் ஏதும் வரவில்லை? அண்ணா, அக்னி தேவனும் வாயு தேவனும் அந்த தீப்பொறிகளை எங்கு கொண்டு சென்றார்கள் என்று நம் அசுரப்படைக்கு தெரியவில்லையா? உருத்திரன் அதை கண்டுபிடிக்கவில்லையா? அண்ணா, இப்பொழுதே அவசரம் கொள்ள வேண்டுமா? ஒருவேளை உருத்திரன் இதில் வெற்றி பெறாவிடில் அந்த சிவகுமாரன் எங்கு தோன்றினாலும் எப்படி தோன்றினாலும் நமக்கு தெரியாமல் போகுமா? இல்லை, அவன் தோன்றி வளர்ந்து நம்மை தேடிக்கொண்டு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டுமா? எவ்வளவு விரைவாக அவனை அழிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதை செய்து முடிக்க வேண்டும். சரியாக சொன்னாய் தாரகா. என்ன செய்யலாம் சொல். பரமன் கொடுத்த பாசுபதாஸ்திரம் இருக்கிறதல்லவா, அது சிவனின் ஆற்றல் முழுவதையும் பெற்ற போற்றுதலுக்குரியதாகும்.
அதை ஒருவர் மீது ஏவி விட்டால் அவர்களை அழித்தே தீரும். நாம் விரும்பினாலும் அதை திரும்பப் பெற இயலாது. ஏன், அந்த சிவனே நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. உருத்திரன் அவ்விடம் சென்றடையும் முன்பே நாம் இங்கிருந்து அனுப்பும் பாசுபதாஸ்திரம் அதன் இலக்கை சரியாக அடைந்து தீச்சுடர்களை அழித்தே தீரும். அதை இப்போதே ஏவிவிடு தாரகாசுரா. தாரகாசுரா, என்ன காரியம் செய்ய பார்க்கிறாய்? அண்ணா, இதை தாங்கள் எவ்வாறு அனுமதிக்கலாம்? ஒரு பாலகன் தோன்றுவதற்கு முன்பே கருவிலேயே அழிக்கும் அளவா நாம் அசுரகுலம் தாழ்ந்து விட்டது. உங்கள் வீரத்தின் மீது தாம் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா? இல்லை சிங்கமுகா, இல்லை. சூரபத்மனின் வீரமும் அவன் தம்பிகளின் தீரமும் ஓடி ஓடி ஒளிந்த வானவருக்கு தெரியும். தினமும் நம் சபைக்கு வந்து பஞ்சாங்கம் படித்துவிட்டு சொல்கிறாரே, அந்த பிரம்மதேவருக்கு தெரியும். இல்லை அண்ணா, அந்த ஈசன் தன்னிடமிருந்து தோன்றிய சுடர்களை எப்போது நம்மிடமிருந்து மறைக்க எண்ணினாரோ அப்போதே அவர் பயந்து விட்டார் என்றுதானே பொருள். எங்கே நாம் கைலாயத்தின் மீது படையெடுத்து தாக்குதல் நடத்துவோமோ, தோன்ற போகும் சிவபுத்திரனை தோன்றாமல் வதம் செய்வோமோ என்று பயந்து விட்டார் என்றுதானே பொருள். பாதுகாப்பு வேண்டும் என்று பயந்து ஓடுபவரை நாம் ஏன் பின்தொடர்ந்து சென்று தாக்க வேண்டும்? ஓடி ஓடி ஒளிபவர்களை நாம் ஏன் தேடி தேடி திரிய வேண்டும்? நாம் அறியக்கூடாதென நாடகமாடிக் கொண்டிருக்கும் பூனைகளின் நாட்டத்திற்கு முடிவு கட்டுவோம். அப்போது நமது குறிக்கோளும் நிறைவேறும், நிரந்தரமாக ஒரு தீர்வும் கிட்டும். தாம் கூறுவது சரியே குருதேவா. உருத்திரன் இப்போது தனது காரியத்தில் வென்றாலும் சரி, அல்லது அதை ஆற்ற முடியாமல் திரும்பி வந்தாலும் சரி, அந்த சிவபுத்திரனின் முடிவு என் கரத்தால் தான். தேவேந்திரா, என்ன நிகழ்ந்தது? ஏன் இப்படி திகைத்துக் கொண்டிருக்கிறாய்? அந்த சிரிப்பொலி தங்களுக்கு கேட்கவில்லையா குருதேவா? அட்டகாசமான அந்த சிரிப்பு ஆகாயத்தையே அதிர வைக்கிறதே, கேட்காமல் இருக்குமா? அது யாரின் சிரிப்பென்று தங்களுக்கு புரிகிறதா? அது அசுரரின் சிரிப்பென்பதை அனைவரும் அறிவார்கள். மாபெரும் பாதகன் தாரகாசுரன் சிரிப்பு. மாயங்கள் புரிவதில் வல்லவன் என்பதால் தன் நகருக்கு மாயாபுரி என்று பெயர் வைத்திருக்கிறான். அவன்தான் இவ்வாறு சிரிக்கிறான். அந்த துஷ்டனின் அகங்கார சிரிப்பு எனக்கு மிகவும் பழக்கப்பட்டதாகும். அவன் என்னை வென்றபோது என்னை பார்த்து ஏளனமாக சிரித்தானே, அதை என்னால் என்றும் மறக்க முடியாது குருதேவா. ஏன் அவ்வாறு கூறுகிறாய் தேவேந்திரா? கைலாயத்தில் சிவபுத்திரன் தோன்றிவிட்டான் என்பதை அவர்களும் அறிந்திருப்பார்கள் அல்லவா? அதை அறிந்திருந்தும் அச்சம் கொள்ளாமல் இப்படி ஆர்ப்பாட்டமாய் சிரிக்கிறான் என்றால் இதற்கு என்ன அர்த்தம்? அசுரரின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. என்ன அது? சிவபுத்திரனை கொல்ல அசுரர் படை செல்கிறது. அந்த புத்திரனின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துள்ளது. குருதேவா, நம்மை காக்கத்தானே சிவபுத்திரர் அவதரிக்கப் போகிறார். இப்போது அவருக்கே ஆபத்தென்றால் ஏன் செய்வது? வருணதேவா, நீயும் மற்றவர்களும் சிவபுத்திரன் விஷயத்தில் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். என்ன அது? அவர் இன்னும் அக்னியால் ஏந்தப்பட்ட தீச்சுடராகத்தான் இருக்கிறார். கருவாக இருக்கும் அவரை உருவாக மாறும் வரை அவரை பாதுகாக்கும் பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. நம்மை காக்க வந்த சிவபுத்திரனை நாம் தான் காப்பாற்ற வேண்டும். வாயுதேவா, வாயுதேவா, அக்னிதேவா, என்னை ஏமாற்றிவிட்டு நீங்கள் எங்கும் செல்ல முடியாது. உங்களை எப்படியும் நான் கைப்பற்றியே தீருவேன். அந்த சிவனே வந்தாலும் உங்களிடம் இருக்கும் சிவபுத்திரனான தீச்சுடர்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது. வாருங்கள், அந்த தீச்சுடர்களை கைப்பற்றுவோம். மூடர்களே, மூர்க்கர்களே,
அசுரர்களை ஏமாற்றி உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதே உங்களுக்கு வழக்கமாகி போய்விட்டது. இப்படி தந்திரமாக செயல்படுவது உங்களுடைய கீழ்த்தரமான குணமாக மாறிவிட்டது. இது உங்களுடைய பழைய விளையாட்டு என்பது எனக்கு நன்றாக தெரியும். இவை அனைத்தும் உங்களுடைய கேவலமான நியதிகள். இதைவிட வேறு என்ன உங்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியும்? அடே அக்னி தேவா, நில்! எங்களை ஏமாற்றிவிட்டு தப்பிச் செல்லலாம் என்று எண்ணினாயா? இப்போது நேர்ந்ததென்ன? எங்களிடம் வசமாக அகப்பட்டுக் கொண்டாய். இனி என் செய்வாய்? என்ன அங்கும் இங்கும் பார்க்கிறாய்? எவ்வழியில் தப்பிச் செல்லலாம் என்று எண்ணுகிறாயா? அதற்கு இனி வழியே இல்லை. கொடு, உன் கரங்களில் உள்ள சிவபுத்திரனான தீச்சுடர்களை கொடு. இல்லை, தரமாட்டேன். என் கையில் இருக்கும் சிவபுத்திரனை எவரிடமும் தரமாட்டேன். அவ்வளவு ஆணவமா உனக்கு? என்னிடமிருந்து அதை காப்பாற்றி விடுவாயா? மூடர்களே, கண்ணால் காண்பது அனைத்தும் பொய் என்னும் மூதுரையை நீங்கள் கேட்டதில்லையா? தீச்சுடரை பார்த்து நான் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பின்தொடர்ந்து வந்து பிரம்மாண்டத்தின் அடுத்த கட்டத்தையே அடைந்து விட்டீர்கள். ஆனால் நான் கையில் ஏந்தி இருந்தது சிவபெருமான் உருவாக்கிய சிவகுமாரன் அல்ல, என்னால் உருவாக்கப்பட்ட பொய்க்குமாரன். சிவகுமாரனாக அவதரிக்கப் போகும் அந்த தெய்வீக சுடர்கள் தாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. வாயுதேவா, ஈசன் தந்த தீச்சுடர்கள் எங்கே? நம்மை காக்க வந்த சிவகுமாரன் எங்கே? இதோ என் கரங்களில் பத்திரமாக இருக்கிறார். வாயுதேவா, அக்னி தேவனை காணவில்லையே. உன்னுடன் அவர் இல்லை என்றவுடன் அனைவரும் பதற்றமாகிவிட்டோம். அசுரர்கள் எங்களை பின்தொடர்வதை அறிந்தோம். அவர்களை திசை திருப்ப அக்னிதேவன் தன் கரங்களில் போலியான தீச்சுடரை சிருஷ்டித்து அதை ஏந்தி அவர்களை வழிமாற்றி எங்கெங்கோ அலைக்கழித்து கொண்டு சென்றார். தேவேந்திரா, வாயுதேவன் இனி தனித்து செல்வது நல்லதல்ல. அனைத்து தேவர்களும் இணைந்து துணை புரியலாம். இந்த மகா காரியத்தில் ஈடுபடலாம். தங்கள் ஆணைப்படியே குருதேவா. வாருங்கள், அனைவரும் இணைந்தே செல்வோம். தேவர் தலைவா, இந்த தீச்சுடரின் வெப்பத்தை தாங்க முடியவில்லை. யாராவது பெற்றுக்கொள்ளுங்களேன். நான் இதை எப்படி பெற்றுக்கொள்வது? இங்கிருக்கும் வருணதேவன் பெற்றுக்கொள்வான். நீ அந்த காற்றுக்கு அதிபதி என்றால் இவன் நீருக்கு அதிபதி. தேவேந்திரா, எங்கள் அனைவருக்கும் தலைவர் தாம் அல்லவா? காக்க வந்த தீச்சுடரை காப்பாற்ற வேண்டாமா? பெற்றுக்கொள்ளுங்கள். விவாதித்துக் கொண்டிருக்க நேரமில்லை. வாருங்கள், கங்கை நதிக்கு செல்வோம். பிரகஸ்பதியா, இந்திராதி தேவர்களும் எண் திசை வேந்தர்களும் தங்கள் குருவோடு என்னை நாடி வந்திருக்கிறார்கள் என்றால்
என்னால் நிகழ வேண்டிய செயல் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று பொருள். ஈசனின் திரிசடையில் வாசம் செய்யும் தாயே கங்காதேவி, சிவபெருமானின் ஆணைப்படி சிவச்சுடர்களாக தோன்றிய சிவபுத்திரனை தங்களிடம் தர வந்துள்ளேன். ஈசன் நமக்களித்த பாசுபதாஸ்திரம் இருக்கிறது. மைந்தனை அழிப்பதற்காக அவன் தந்தையே அதை நமக்கு அளித்துள்ளார். அவனை நான் வதம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. சுவாமி, நம் புதல்வனுக்கு ஆபத்து. அவன் பெரும் ஆபத்தில் இருக்கிறான். அவனை காப்பாற்றுங்கள். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஈசனின் திரிசடையில் வாசம் செய்யும் தாயே கங்காதேவி, சிவபெருமானின் ஆணைப்படி சிவச்சுடர்களாக தோன்றிய சிவபுத்திரனை தங்களிடம் தர வந்துள்ளேன். எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியமா? சிவகுமாரனை நான் ஏந்திக் கொள்ளப் போகிறேனா? ஆனால் என்ன தாயே? எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சுடர்களை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அன்னவரின் பக்தனான எனக்கே அந்த சக்தியை அவர் வழங்கியிருக்கும் போது அவரின் ஜடாமுடியில் வாசம் செய்யும் தங்களுக்கு அந்த ஆற்றலை தராமல் இருப்பாரா? அதுவும் சரிதான். எனது அருமை அண்ணா, உருத்திரன் ஏதும் செய்ய முடியாமல் அக்னி தேவனால் ஏமாற்றம் அடைந்து விட்டான் என்று கலங்க வேண்டாம். ஈசன் நமக்களித்த பாசுபதாஸ்திரம் இருக்கிறது. மைந்தனை அழிப்பதற்காக அவன் தந்தையே அதை நமக்கு அளித்துள்ளார். இனியும் நாம் தாமதிக்க வேண்டாம். இன்றே இப்பொழுதே அந்த பாசுபதாஸ்திரத்தை ஏவி சிவகுமரன் உருவம் பெறுவதற்கு முன்பே அவனை சிதைத்து சின்ன பின்னமாக்கி விடுகிறேன். சரியாக சொன்னாய் தாரகாசுரா. அதற்கு பிறகாவது நாம் நிம்மதியாக நம் அசுர சாம்ராஜ்யத்தை ஆளலாம். இது போதும் அண்ணா, எனக்கு இது போதும். தாங்கள் அனுமதி அளித்து விட்டதால் உருவமற்ற சிவபுத்திரனை அழிப்பது எனக்கொன்றும் பெரும் செயல் அல்ல. பாசுபதாஸ்திரத்தை ஏவி அந்த குழந்தையை கொன்று விடுகிறேன். அசுரவதம் புரிவதற்காக உருவாக்கப்பட்டவனா அந்த சிவபுத்திரன்? அவனை நான் வதம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. பெருமானே, இந்த கொடியவன் தாரகாசுரன் பாசுபதாஸ்திரத்தை ஏவி விடுவான் போல் தெரிகிறதே. சுவாமி, தங்களால் இதை தடுக்க முடியாதா? முடியாது லக்ஷ்மி. ஈசன் தந்த பாசுபதாஸ்திரத்தை தடுப்பதென்பது ஈசனாலேயே முடியாது. சுவாமி, தங்களால் இதை தடுக்க முடியாதா?
என் தந்தையான மகாவிஷ்ணுவை ஏதும் செய்ய இயலாத போது நான் என்ன செய்ய முடியும்? அனைத்தும் ஈசனின் திருவிளையாடல் என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான். பாசுபதம் ஏவப்பட்டால் அது அழிக்காமல் திரும்பாது. அது உலகமறிந்த விஷயமே. சிவன் மீது ஏவினாலும் அது அவரையே அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அது இப்போது சிவனால் உருவாக்கப்பட்ட அக்னி சுடர்களை அழித்துவிடும் போலிருக்கிறதே. ஆம், ஆம், அது நடக்கத்தான் போகிறது. அந்த சுடர்கள் அணைந்து செயலற்று அந்த சிவபுத்திரனை தோன்றாமல் செய்ய போகிறது. தங்களை காப்பாற்ற சிவபுத்திரன் வருவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் தேவர்களின் ஆசை நிராசையாகப் போகிறது. அந்த சிவபெருமான் நமக்கு பெரும் அநியாயம் இழைத்து விட்டார். தேவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறார். சிருஷ்டியின் நியதிக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறார். அந்த சிவபுத்திரனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுகிறேன். ஆண் பெண் சங்கமமின்றி தனது நெற்றிக் கண்ணிலிருந்து கருவை உருவாக்கி இருக்கிறார். அந்த கருவானது உருவம் பெறுவதற்குள் அதை சிதைத்து விடுகிறேன். பாசுவதம் அதை செய்யத்தான் போகிறது. வெற்றியை ஈட்டத்தான் போகிறது.
தாயாக அவனுக்கு தீங்கேதும் நேரக்கூடாதுன்னு தவிப்பதை தாங்கள் உணரவில்லையா? என் குழந்தையை, நம் குழந்தையை காப்பாற்றுங்கள். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. சுவாமி, நம் புதல்வனுக்கு ஆபத்து. அவன் பெரும் ஆபத்தில் இருக்கிறான். அவனை காப்பாற்றுங்கள். ஒரு தாயாக அவனுக்கு தீங்கேதும் நேரக்கூடாதுன்னு தவிப்பதை தாங்கள் உணரவில்லையா? என் குழந்தையை, நம் குழந்தையை காப்பாற்றுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். சிவபுத்திரனின் கரங்களால் தான் மரணம் என்பதையே மாற்றிவிட்டோம். இனி இந்த பிரம்மாண்டத்தின் புதிய அதிபதிகள் நாம் தான். புதிய பிரம்மா, நாம் தான். புதிய விஷ்ணு, புதிய சிவன். பரந்த உலகில் நிகழ்ந்ததும் நிகழ்வதும் நிகழவிருப்பதும் அந்த இறைவனின் தீர்ப்பு.